பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுனருக்கான கலந்தாய்வினை உடனடியாக நடத்தி பணி நியமனம் ஆணையை வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பட்டதாரி ஆசிரியர்கள் மனு அளித்தனர். கடந்த 2007 முதல் 2015 வரை 8 ஆண்டுகளில் மொத்தம் 41,733 பேர் நியமனம் செய்யப்பட்டனர். அதேபோல் கடந்த 2017 முதல் 2023 வரை 8 ஆண்டுகளில் 3,447 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே 2023 மற்றும் 2024 ஆண்டிற்கான தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 3,192 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர்களை நிரப்புவதற்கான அறிவாணையை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்வு நடத்தியது. மே மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகி ஜூன் மாதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்தது. ஆகஸ்டில் உத்தேச தேர்வு பட்டியலில் இடம்பெற்று 4 மாதங்கள் ஆகியும் கலந்தாய்வு நடைபெறவில்லை. எனவே தங்களின் வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்துள்ளது. எனவே விரைவில் கலந்தாய்வினை நடத்தி பணி நியமனம் செய்ய பள்ளி கல்வித்துறை முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம் சார், என்னோட பேர் சங்கீதா. நாங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் சார். நாங்கள் 3 எக்ஸாம் எழுதியிருக்கோங்க சார். பிடி, பிஆர்டி நியமன தேர்வுங்க சார். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அதற்கப்புறம் நாங்கள் பணி நியமனம் இல்லாமல் இருந்தோங்க சார். நம்மளுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நியமன தேர்வு வச்சு போஸ்டிங் போடுறதா சொல்லியிருந்தாங்க சார். நியமன தேர்வு அப்படின்றது அதற்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வுங்க சார். அதையும் தேர்ச்சி செய்து நியமன தேர்விலும் நாங்கள் தேர்வு பெற்றதுக்கு பின்னாடி 2023 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க சார். பிப்ரவரி 4ஆம் தேதி நாங்கள் எக்ஸாம் எழுதினோம். எங்களுக்கு மே மாதம் ரிசல்ட் வந்துச்சு. நாங்கள் ஜூலைலலாம் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க சார். அதுக்கப்புறம் 6 மாத காலமாகி இன்னுமே எங்களுக்கு பணி வழங்காமல் இருக்காங்கங்க சார். இதுக்கு 2% கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க சார். அவங்க அமைச்சு பணியாளர், ஆசிரியர் இல்லாத அமைச்சு பணியாளர் கேஸுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க சார். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நாங்கள் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டுங்க சார். 50% நேரடி நியமனத்துக்காக நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட தேர்வாளர்கள்ங்க சார். அவங்க 2% அவங்களோட இடஒதுக்கீடுன்றது தனிங்க சார். ஆனால் அதனால் எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்க சார். அந்த கேஸ் இருக்கிறதுனால இன்னும் போஸ்டிங் போடாமல் இருக்காங்கங்க சார். நவம்பர் 8ஆம் தேதி நம்மளுடைய முதலமைச்சருங்க சார் எங்களுக்கு இந்த நவம்பர் 30க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். எங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க சார். ஆனால் நவம்பர் 30 முடிஞ்சு டிசம்பர் ஆயாச்சுங்க சார், இன்னும் போடலைங்க சார். நாங்களாம் தேர்வானதுனால நாங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூலில் ரிலீவ் ஆனதுனால மறுபடியும் எங்களால் போய் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியலைங்க சார். ஏன்னா நீங்கள் தேர்வு செய்யப்பட்டவங்க, நீங்கள் நடுவில் எப்போ வேணால் போவீங்க அப்படின்றதுனால எங்களுக்கு வேலை தரவும் மறுக்கிறாங்கங்க சார். இப்போ நாங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோங்க சார். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் கலந்தாய்வும் பணி நியமனமும் வழங்குனீங்க அப்படின்னா எல்லாருமே சிறப்பாக பணியாற்றுவோம், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோங்க சார். ஏன்னா மாணவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாதவங்க தற்காலிகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். அதனால் மாணவர்களோட கல்வி நலனும் பாதிக்கப்படுதுங்க சார். நாங்கள் அதற்கான தகுதி முழுமையாக பெற்றிருக்கோங்க சார். கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோங்க சார். அதனால் கூடிய சீக்கிரமாக எங்களுக்கு போஸ்டிங் போடணுங்க சார். இன்றைக்கு தமிழ்நாட்டு அளவில் 38 மாவட்டத்திலையுமே நாங்கள் மனு கொடுத்துருக்கோங்க சார். இதை பார்த்து நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு கலந்தாய்வு மற்றும் பணி நியமனம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேங்க சார். பள்ளி கல்வித்துறை பார்த்துட்டோங்க சார். அவங்க போடுறதா சொல்லியிருந்தாங்க சார். இந்த கேஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கங்க சார். ஆனால் இது அரசு நினச்சா இதை கண்டிப்பாக முடிக்க முடியுங்க சார். ஏன்னா அவங்களோட கேஸுன்றது தனிங்க சார், எங்களோட நேரடி நியமனம்ன்றது தனிங்க சார். அதனால் கவர்மெண்ட் நினச்சா எங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துர்லாங்க சார். கவர்மெண்ட் காலதாமதப்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இந்த கேஸை காரணம் காட்டி காலதாமதப்படுத்துகிறாங்க. இல்லாமல் அவங்க நினைச்சா பண்ணலான்னு சொல்றீங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை சார். என்ன காரணம்னு எந்த இடத்துலையும் சொல்லலை, சொல்லாமல் மறுக்கிறாங்க. நாங்கள் நிறைய தடவை கேட்டுட்டோம். அதுக்கான காரணம் அதை தான் சொன்னாங்க, அவங்க நினைச்சா பண்ணலான்னு சொன்னாங்க. இல்லை சார், 110 விதியின் கீழே மாணவர்களோட நலன் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத கவர்மெண்ட் அவங்களுக்கு போடுறதுக்கான ரைட்ஸும் இருக்குங்க சார். அதையே பண்ண மாட்டேங்கிறாங்க. அததாங்க சார் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் சார். கோரிக்கை வைக்கிறோம். கரெக்டான பதில் கிடைச்சது அமைச்சிட்டு இருந்து சிஎம் விரைவில் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற பதில் மட்டும்தாங்க சார் வந்துச்சு. இப்போ 6-7 மாதமாக ஆயிடுச்சுங்க சார். 7 மாதம் ஆயிடுச்சு. எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க?
அடுத்த கட்ட நகர்வு இல்லைங்க சார். நாங்கள் இப்போ வந்து 38 மாவட்டத்துலேயும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோங்க சார். கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க சார். வரலன்னா இனிமேல் தான் முடியும். இனிமேல் தான் என்ன பண்ணுறது நாங்கள் கலந்தாலோசித்து முடிவு பண்ணுவோங்க சார்.